ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரியான ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுட சுட இந்த குருமா கூட இட்லி, இடியாப்பம் அப்படின்னு எல்லாமே நல்லாயிருக்கும். எப்பவும் போல் குருமாவுக்கு வதக்கி அரைக்காமல் சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இதை நாம் செஞ்சு முடிச்சிடலாம். நிறம், மனம், சுவைன்னு மூணுமே இந்த குருமாவில் அட்டகாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கங்க, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 4 முந்திரி பருப்பு, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புதினா, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கங்க. கடைசியாக ஒரு அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல மைய இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். குக்கரில் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயே நாம் அரைக்க வேண்டிய பொருட்களையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு பெரிய நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு, வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிய கேரட், ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். காய்கறிகள் பார்த்திங்கன்னா குருமாவுக்கு சேர்க்குற மாதிரி எந்த காய்கறிகள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டாலே போதும். அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் தண்ணி வரைக்கும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. காய்கறிகள் அடியில் தங்கிடாமல் நல்லா அடிப்பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க ஒரு சூப்பரான வாசனையோட பச்சை கலர் குருமா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த குருமா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதை சுட சுட இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.